Chuckpeace Academy. Design your future. WhatsApp class and YouTube class. You are watching CPA YouTube channel HD. இன்னைக்கு நம்ம இந்த பாட்டில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி 2 லைஃப் ஆஃப் பை அதனுடைய பார்ட் நம்பர் 12 தான் இதில் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ஸ்டோரியினுடைய லாஸ்ட் பார்ட். அந்த பையன் இதுக்கு முந்தின பார்ட்டில் தப்பிப்பதற்காக சில விஷயங்களை செஞ்சான். இப்போ எப்படி தப்பிச்சான் அப்படின்ற அந்த கிளைமேக்ஸ் காட்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹேட் டு டேம் ஹிம். டேம் அப்படின்னாலே நம்ம பழக்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். கட்டுப்படுத்துதல் அல்லது அடக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டேம்னா அடக்குதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடக்குதல் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் செஞ்சாகணும். இட் வாஸ் அட் தட் மொமெண்ட் தட் ஐ ரியலைஸ்ட் திஸ் நெசசிட்டி. இதுதான் இட் வாஸ், அதுதான் அட் தட் மொமெண்ட், அந்த நேரத்தில் நான் உணர்ந்தது. ஐ ரியலைஸ்ட், நான் உணர்ந்தது. திஸ் நெசசிட்டி, இந்த தேவை தான். அதாவது இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணுன்ற இந்த தேவை தான் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தது. நான் உணர்ந்தும் கொண்டேன். என்ன உணர்ந்து கொண்டேன்னா, அந்த நேரத்தில் அதுதான் முக்கியமானது. இட் வாஸ், அதுதான் தேவையானது அப்படின்னு உணர்ந்து கொண்டேன். எதுனா அந்த புலியை கட்டுப்படுத்துவது அல்லது அடக்குவது அப்படின்ற விஷயந்தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினச்சேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இட் வாஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் ஹிம் ஆர் மீ. அதாவது அங்கே ஒரு வினா எழும்புகிறது. அது என்னை பற்றியோ அல்லது அதனை பற்றியோ கிடையாது. அவனை அப்படின்னு இந்த இடத்துல ஹிம்னு கொடுத்துருமா. ஹிம்னா அந்த புலியை பற்றியோ கிடையாது. ஆனால் ஆஃப் ஹிம் அண்ட் மீ, அவனை பற்றியும் என்னை பற்றியும் தான். ஏன்னா ரெண்டு பேருமே அங்கே தான் இருக்கோம். வி வேர், நாங்கள் இருந்தோம். லிட்ரலி அண்ட் ஃபிகரேட்டிவ்லி இந்த சேம் போட். நாங்கள் இருவருமே உண்மையிலேயே ஒரே மனநிலையில் தான் அங்கே அந்த போட்டில் இருந்தோம், ரெண்டு பேருமே. அதாவது லிட்ரலினா உண்மையாகவும், அண்டு ஃபிகரேட்டிவ்லி அப்படின்னா உருவமாகவும். ஒரே உருவம் தான், ரெண்டு பேருமே ஒரே உருவகம்தான். நான் அவன், அவன் நான், அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது ரெண்டு பேரும் ஒன்று தான் இப்போதைக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயந்தான் நடக்க போகுது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். we would live or we would die together. டுகெதர்னா ஒன்றாகவே, ரெண்டு பேருமே ஒன்றாகவே ஒன்று இறக்க போகிறோம் அல்லது பிழைக்க போகிறோம். we would live or we would die together. நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றாக வாழ போகிறோம் அல்லது உயிரோடு இருக்க போகிறோம் அல்லது ரெண்டு பேருமே சாகத்தான் போகிறோம். he might be killed in an accident. அவன் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் கூட இறக்கலாம் அல்லது கொல்லப்படலாம். killed, கொல்லப்படலாம். or he could die shortly. அவன் இன்னும் சிறிது காலத்தில் இறந்து கூட போகலாம். of natural cause, இயற்கையாகவே கூட இன்னும் சிறிது காலத்தில் அவன் இறந்து கூட போகலாம். பட் it would be foolish to count on such an eventuality. eventuality அப்படின்னா சம்பவம், நடக்க போகிற அந்த சம்பவத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுன்றது ஒரு ஃபூலிஷான ஒரு விஷயம், அதாவது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த இறப்பை பற்றியோ அந்த மற்ற விஷயங்களை பற்றியோ இப்போ நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமானது. இப்போ என்ன நடக்கணும் அப்படின்றத பற்றி யோசிக்கணுன்றதான் அந்த பையன் சொல்கிறான். more likely the worst would happen. more, மேலும் என்ன நடக்க போகுது. likely அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். the worst would happen, ஏதோ ஒரு மோசமான நிகழ்வு. ஹேப்பன்னா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு மோசமான நிகழ்வு நடக்க போகுதுன்றதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. the simple passage of time, இன்னும் சிறிது நேரத்துக்குள்ள in which அதுக்குள்ள his animal toughness,
அந்த மிருகத்தினுடைய டஃப்னஸ்ன்னு சொல்லுவோம், அதனுடைய கடினத்தன்மை. would easily அவுட்லாஸ்ட்னா விஞ்சி விடுதல் அல்லது மிஞ்சி விடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. மை ஹியூமன் ஃப்ரெயில்ட்டினா பயப்படுறது அல்லது பலவீனம்னு கூட சொல்லலாம். அந்த பலவீனம், மனித பலவீனத்தை மிருக கடினம் தன்மையானது ஜெயிச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஒன்லி இஃப் இருந்தால் மட்டுமேன்னு அர்த்தம். ஐ டேம்டு ஹிம், நான் அதை அடக்கினால் மட்டுமே. குட் ஐ பாசிபிளி ட்ரிக் ஹிம் இன்டு டையிங் ஃபர்ஸ்ட், அவனை முதல்ல சாகடிக்க முடியும். அதை நான் என் கட்டுப்பாட்டுக்குள் வச்சு அடக்கினால் மட்டுமே. ஐ பாசிபிளி ட்ரிக் ஹிம் இன்டு டையிங் ஃபர்ஸ்ட்னால் அதனை ஃபஸ்ட்டு சாகடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இஃப் வி ஹேட் டு கம் டு தட் சாரி பிஸ்னஸ், நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு வந்தால் மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும், அதை ஃபஸ்ட்டு சாகடிக்க முடியும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். பட் தேர் இஸ் மோர் டு இட், ஆனால் அங்கே இன்னும் நிறைய எனக்காக இருக்கிறது. தேர்ஸ் மோர் டு இட் என்ன அப்படின்னா, ஐ வில் கம் க்ளீன், நான் வரும்பொழுது க்ளீனாக வருவேன். ஐ வில் கம் க்ளீன், ஐ வில் டெல் யூ அ சீக்ரெட், நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லணும், ஒரு ரகசியம் ஒன்று சொல்லுவேன். அ பார்ட் ஆஃப் மீ, இப்போ என்னுடைய ஒரு பகுதி, அந்த பையன் சொல்கிறான், அவனுடைய ஒரு பகுதி வாஸ் கிளாட் அபவுட் ரிச்சர்ட் பார்க்கர். கிளாடுனா சந்தோஷம். அபவுட் ரிச்சர்ட் பார்க்கரை பற்றி என்னுடைய ஒரு பகுதி என்ன பண்ணுதுன்னா சந்தோஷப்படுகிறது. அ பார்ட் ஆஃப் மீ, என்னுடைய இன்னொரு சரிபாகுதி, டிட் நாட் வாண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் டு டை, ரிச்சர்ட் பார்க்கர் செத்துவிடக்கூடாது என்று நினைக்கிறது. டிட் நாட் வாண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் டு டை, ரிச்சர்ட் பார்க்கர் இறந்து போய்விடக்கூடாதுன்னு நினைக்குது. அட் ஆல், எந்த காரணத்தை கொண்டும் அது இறந்து போயிடக்கூடாதுன்னு நினைக்குது இன்னொரு பார்ட். பிகாஸ் இஃப் ஹீ டைடு, ஏனென்றால் இஃப் ஹீ டைடு, ஒருவேளை அது இறந்து போச்சுன்னா, ஐ வுட் பி லெஃப்ட் அலோன், நான் தன்னந்தனிமையாகி விடுவேன். லெஃப்ட் அலோன் அப்படின்னா நான் தனியாளாகி விடுவேன். ஐ வுட் பி லெஃப்ட் அலோன், என்னை தனியாக விட்டுட்டு போயிடும். வித் டிஸ்பேர் அப்படின்னா நான் ரொம்ப விரக்தி ஆகி விடுவேன். டிஸ்பேர் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா a foe even more formidable than a tiger. foe அப்படின்னா எதிரி. மோர் ஃபர்மிடபிள்னா மிக பலம் வாய்ந்த அல்லது மிக வலிமை வாய்ந்த. than a tiger, டைகரை விட ஒரு வலிமை வாய்ந்த ஒரு எதிரி எனக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் விரக்தி அடைஞ்சிருவேன், நான் தன்னந்தனிமையில் மாட்டிக்கொள்வேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஸோ அந்த புலி இல்லைன்னா தான் தனி ஆளாகவும் மாறிவிடுவேன். அது மாதிரியான ஒரு வலிமையான எதிரி இருந்தால் தான் நாம் உயிர் வாழ முடியும், ஒரு வில் பவரோட அப்படின்ற மீனிங்கில் அவன் சொல்கிறான். இஃப் ஐ ஸ்டில் ஹேட் த வில் டு லிவ், நான் வாழ்ந்துருவேன், பிழைச்சிருவேன். லிவ்னா பிழைத்தல்னோட இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ பிழைச்சிடுவேன் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்தால் இட் வாஸ் தேங்க்ஸ் டு ரிச்சர்ட் பார்க்கர், அது ரிச்சர்ட் பார்க்கருக்கு நான் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக தான் இருக்கும். ஏன்னா இட் வாஸ் தேங்க்ஸ் டு ரிச்சர்ட் பார்க்கர், அது ரிச்சர்ட் பார்க்கரால் மட்டும்தான் அது நடந்தது, அதனால் அதுக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். He kept me from thinking, அது என்னை வைத்திருந்தது. கெப்ட்னா வைத்திருத்தல். kept me from thinking, நான் நினைப்பிலிருந்து என்னை வச்சிருந்துச்சு. என்ன நினைப்பிலிருந்து? too much about my family, என்னுடைய ஃபேமிலியை பற்றி நான் திங்க் பண்ணுறது இருக்கு இல்லையா. he kept me,
அந்த திங்கிங்லேருந்து என்னை தள்ளி வச்சிருந்துச்சு. He kept me from thinking too much about my family. என்னுடைய ஃபேமிலி எண்ணமே இல்லாத அளவுக்கு என்னை வச்சிருந்துச்சு. அண்ட் மை ட்ராஜிக் சர்க்கம்ஸ்டான்சஸ், எனக்கு ஏற்பட்ட இந்த துயரமான சூழ்நிலை, துயரமான இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ், இதில் இருந்து என்னை அது பாதுகாத்து தான் வச்சுருந்தது. He kept me. He pushed me to go on living. அந்த ரிச்சர்ட் பார்க்கர் தான் என்னை உயிர் வாழ்வதற்கே தூண்டியது. He pushed me, தூண்டியது, டு கோ ஆன் லிவிங், உயிர் பழச்சிக்கிறதுக்கான ஒரு வழியை தேடி ஓட வச்சதே யாருன்னா ரிச்சர்ட் பார்க்கர் தான். ஐ ஹேட்டட் ஹிம், அதை நான் வெறுக்கிறேன், ஃபார் இட், அதற்காக. எட், ஆனாலும் அட் த சேம் டைம், அதே நேரத்தில் ஐ வாஸ் கிரேட்ஃபுல், நான் அதற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கிரேட்ஃபுல் அப்படின்னா நன்றி கடன்பட்டது அப்படின்னு அர்த்தம், அல்லது நன்றி உள்ள ஒரு செயல். நான் அதற்கு நன்றி கடன்பட்டுள்ளேன், கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன். ஐ எம் கிரேட்ஃபுல், நான் நன்றி கடன்பட்டவன். இட்ஸ் த பிளைன் ட்ரூத், அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட, மிக சரியான ஒரு உண்மை அப்படின்னு அதை சொல்லலாம். பிளைன் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் உண்மையும் கூட. விதவுட் ரிச்சர்ட் பார்க்கர், ரிச்சர்ட் பார்க்கர் இல்லை என்றால் ஐ வுடின் பி அலைவ் டுடே, என்னால் இன்று உயிரோடு இருந்திருக்க முடியாது. டு டெல் யூ மை ஸ்டோரி, உங்களுக்கு அந்த கதையையும் சொல்லியிருக்க முடியாது. டு டெல் யூ மை ஸ்டோரி, என்னுடைய இந்த கதையை இப்பொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா அது முழுக்க முழுக்க ரிச்சர்ட் பார்க்கரால் தான் நடந்ததுன்னு அந்த பையன் சொல்கிறான். இப்போ அந்த பையன் கிளைமேக்ஸுக்கு வர்றான். ஐ லெஃப்ட் ரிச்சர்ட் பார்க்கர் இன் அ ஜங்கிள், நான் அந்த ரிச்சர்ட் பார்க்கரை ஒரு ஜங்கிளில் போய் விட்டுட்டேன். அண்ட் வெயிட்டட் ஃபார் அ ஷிப், ஏதாவது கப்பல் வருமா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த ஜங்கிள் ஒட்டி இருக்கிற கடலில். இட் பெயின்டு மீ, எனக்கு கொஞ்சம் வலியாக தான் இருந்தது, ரொம்ப பெயினாக தான் இருந்தது. டு see த அனிமல், அந்த பார்க்கர், ரிச்சர்ட் பார்க்கரை பார்க்குற பொழுது கொஞ்சம் மனசுக்கு வந்து ரொம்ப வலியை ஏற்படுத்துச்சு. விதவுட் ஈவன் டேர்னிங் இஸ் ஹெட் டு have a last glimpse, glimpsனா ஒரு பார்வை, லாஸ்ட் கிளிம்ஸ்னா கடைசி பார்வை. கடைசியில் அது என்ன, அதோட தலையை திருப்பி கூட என்னை பார்க்காம ஓடி போயிடுச்சு அப்படின்றத நினச்சி எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. a ship did find me, ஒரு கப்பல் என்னை கண்டுபிடித்தது. and I am now reunited with my family, நான் என்னுடைய ஃபேமிலி கூட மீண்டும் ரீயூனிட்டட் ஆனேன், அதாவது மீண்டும் என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து விட்டேன் அப்படின்னு தன்னுடைய கதையை முடிக்கிறான் அந்த பையன். ஸோ ரிச்சர்ட் பார்க்கரை ஒரு ஜங்கிளில் விட்டுட்டு தானும் ஒரு ஃபேமிலி கூட, அதாவது தன்னுடைய சொந்த ஃபேமிலி கூட சேர்ந்து விட்டான். இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய கதையினுடைய சுருக்க கதை தான் இது. இந்த ஜங்கிள் போகிறது, இப்படி எப்படி தன்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்தான், அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் மிகப்பெரிய ஸ்டோரியாக இது வரும். ஆனால் நமக்காக அதை ஷார்ட்டன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இத்துடன் இந்த பார்ட் முடிஞ்சது. மீண்டும் அடுத்த ஒரு புது பார்ட்டில் புது டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங்.